ஹதரத் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன் லகீத் அல்லாஹ் தஆலா பி 70 தம்பன் ஃபீமா பைனக வ பைன அல்லாஹ் தஆலா அஹ்வனு அலைக மின் அன் தலகாஹு பிதம்பி வாஹிதின் ஃபீமா பைனக வ பைனல் இபாத். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலாவை நீ 70 பாவங்களுடன் சந்திப்பது உனக்கு லேசானது. ஏனெனில் அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் நினைச்சா நீ அவனுக்கு செய்த தீங்களை எல்லாம் மன்னிச்சிடலாம். ஆனால் சக அடியார்களுக்கு செய்த பாவங்களுடன் அல்லாஹ்வை சந்திப்பது என்பது அந்த நாளில் உனக்கு மிகவும் கடினமான நாளாக இருக்கும் என்றார்கள் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதாவது அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ள அந்த விஷயங்களில் நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால் தவறுகள் செய்யக்கூடாது. தவறுகள் செய்யுங்க என்பதாக அர்த்தம் இல்லை. தவறுகள் நிச்சயமாக செய்யக்கூடாது தான். ஆனால் அதை விட மோசமானது என்னவென்று சொன்னால், ஒரு அடியாருக்கு ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தோம் என்பதாக சொன்னால், சக மனிதனுக்கு ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தோம் என்பதாக சொன்னால், அந்த மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்கிட்ட போய் சொல்லிட்டார் என்பதாக சொன்னால் முடிஞ்சதுக்கு அவ்வளோதான். ஹதீஸ் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நம்முடைய பாவங்கள் அவருக்கு கொடுக்கணும். நாம் யாரை கஷ்டப்படுத்திருந்தோமோ அவருக்கு நம்முடைய நன்மைகள் கொடுக்கணும். என்னிடத்தில் நன்மை இல்லை என்பதாக சொன்னால் அந்த மனிதனுடைய பாவம் என் மீது சுமக்கப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே யாரையும் எதற்காக வேண்டியும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அநியாயம் ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. யாரின் மீதும் அநீதி இழைக்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த விஷயங்களை புரியச் செய்வானாக, விளங்கச் செய்வானாக. ஆமீன்.